ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு சிம் கார்டு வேணும்னா, நம்ம ஒரு மொபைல் கடைக்காரர்ட்ட போய், "எனக்கு சிம் வேணும்" அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம். அப்ப அந்த மொபைல் கடைக்காரர் என்ன பண்ணுவாரு, நம்ம கிட்ட ஏகப்பட்ட ஆப்ஷன குடுப்பாரு. ஏர்டெல் காட்டுவாரு, ஏர்செல் காட்டுவாரு, டாடா டோகோமோ காட்டுவாரு, அதுக்கப்புறம் வோடாஃபோன் காட்டுவாரு, ஐடியா காட்டுவாரு. ரொம்ப லென்த்தா போய்க்கிட்டு இருக்குது. இவ்வளவுதான் எனக்கு ஞாபகம் இருக்குது. சரி, இப்ப இந்த மாரி ஏகப்பட்ட ஆப்ஷன் குடுப்பாரு. அதே இப்ப 2025ல அந்த மாரி ஆப்ஷன் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, அந்த மாரி ஆப்ஷன் இல்ல. அதுக்கு காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். நான் அந்த வீடியோ உள்ள போய் நான் சொல்றேன். இப்ப அந்த வோடாஃபோன் ஐடியா கம்பெனி இருந்துச்சுல, அந்த வோடாஃபோன் ஐடியா கம்பெனி அந்த டைம்லயே 10 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து எங்களுக்கு என்னால சர்வை பண்ண முடியலன்னு சொல்லிட்டு 2 கம்பெனியோ டாக் டீம் போட்டு புது கம்பெனியா ரீபிராண்டிங் பண்ணி விஐ அப்படின்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணாங்க. இப்ப இந்த விஐ என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, எங்களுக்கு ஏகப்பட்ட கடன் இருக்குது. இப்ப கவர்மெண்ட் ஏதாச்சும் எங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் கொடுத்துச்சுன்னா, ஏதாச்சும் கடனை வந்து தள்ளுபடி பண்ணுச்சுன்னா, நாங்க வந்து மார்க்கெட்ல கண்டினியூ பண்ணலாம். இல்லையா நாங்க வந்து கடை இழுத்து மூடிட்டு போறதுக்கு ரெடியா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்ததா பல பேர் இப்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உண்மையான்னு கேட்டீங்கன்னா, இப்ப வோடாஃபோன் ஐடியா கம்பெனி வந்து கடன்ல இருக்கிறது உண்மைதான். ஆனா அவங்க இழுத்து மூடிடுவோம் அப்படின்னு சொன்னது உண்மையா இல்லையான்னு சொல்லிட்டு இன்னைக்கு வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் இல்ல நம்ம சுத்தி நடக்கிறது என்ன வேணா இருக்கட்டுமே, அதெல்லாம் ஒரு சம்மரியா ரெடி பண்ணிட்டு ஒரு கண்டென்ட்டா ரெடி பண்ணிட்டு நம்ம சேனல்ல நம்ம எவ்ரிடே ஒன் டே கூட மிஸ் பண்ணாம உங்களுக்காக அப்லோட் பண்ணிட்டு வரோம். இந்த வீடியோஸ் எல்லாம் நீங்களும் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா, நம்ம சேனல்ல வீடியோஸ் அப்லோட் பண்ண உடனே நோட்டிஃபிகேஷன் வரணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இல்லாட்டி யூடியூப்காரன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அனுப்ப மாட்டான். ரொம்ப லென்த்தா போயிட்டு இருக்குது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் யாசர். வெல்கம் டு யாசர் ஸ்பீக்ஸ். வீடியோ ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி தான் 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஏதாச்சும் ஒரு சிம் வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு போனோம்னா, நம்ம கிட்ட ஏகப்பட்ட ஆப்ஷன் அந்த கடைக்காரர் நம்மள்ட்ட கொடுப்பாரு. அதே இப்போ 2025ல நம்ம ஏதாச்சும் சிம் வாங்கணும்னு போனோம்னா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஆப்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா, அந்த கடைக்காரர் வந்து ஃபர்ஸ்ட் ஜியோ கொடுப்பாரு, அதுக்கப்புறம் ஏர்டெல் காட்டுவாரு, அதுக்கப்புறம் வோடாஃபோன் ஐடியா காட்டுவாரு. இல்லாட்டி ஏதாச்சும் அவங்களுக்கு ஏதாச்சும் கமிஷன் கிடைக்குதுன்னா, இல்ல நம்ம ஏதாச்சும் வாலண்டியரா கேட்டோம்னா நம்ம கிட்ட அவர் வந்து பிஎஸ்என்எல் கொடுப்பாரு. பிஎஸ்என்எல் நம்ம வாங்கிட்டு வரலாம். இந்த மாதிரி 4 ஆப்ஷன் தான் இப்போ மார்க்கெட்ல இருக்குது. இதை தவிர்த்து வேற எந்த பெரிய ஆப்ஷன் இல்ல இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இருந்தா அதை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. சரி, இப்ப அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஏகப்பட்ட ஆப்ஷன் இருந்துச்சு. ஆனா இப்போ வந்து இந்த 4 ஆப்ஷனா கம்மி ஆயிருச்சு. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, தலைவன் ஜியோ தான். ஜியோ வந்ததுக்கு அப்புறம் இந்த மத்த கம்பெனி எல்லாம் இழுத்து மூடிட்டு போயிட்டாங்க. அதுல வோடாஃபோன் ஐடியாவும் இழுத்து மூடிட்டு போயிட்டாங்க. என்னடா அப்பயே வோடாஃபோன் ஐடியா இழுத்து மூடிட்டு போயிட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா, அப்ப இல்ல. அப்ப 2 கம்பெனியும் வோடாஃபோன் ஐடியாவும் தனித்தனியா இருந்துச்சு. அப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஜியோ வந்து தாக்கு பிடிக்க முடியாம, இந்த ஜியோ வந்து காம்படிட் பண்ண முடியாம, இந்த வோடாஃபோன் ஐடியாவும் 2 பேரும் டாக் டீம் போட்டு மாப்பிள வா நம்ம 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து மார்க்கெட்டை பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து அந்த வோடாஃபோன் ஐடியா கம்பெனி தனித்தனியா இருந்துச்சுல அதை இழுத்து மூடிட்டு விஐ அப்படின்னு சொல்லிட்டு மெர்ஜ் ஆயிட்டாங்க. இப்ப இருக்கக்கூடிய கம்பெனியோட பேரு விஐ. இப்ப எதனால இந்த கம்பெனி எல்லாம் இழுத்து மூடினாங்கன்னு நம்ம பார்த்தோம்னா, பிகாஸ் ஜியோ வந்து ஏகப்பட்ட ஆஃபர் அந்த டைம்ல கொடுத்தாப்ல. நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், செப்டம்பர் மாசம் ஏதோ லான்ச் ஆச்சு ஜியோ 2016 17 ஸ்டார்டிங்ல எல்லாம் ஏகப்பட்ட பேரு டக்கு 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 டக்குன்னு அவங்க வந்து ஸ்மார்ட் போனுக்கு அப்கிரேட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா இதுதான் ஜியோ. ஏன்னா அந்த அளவுக்கு காசை வந்து வாரி இறைச்சு விட்டாப்ல அம்பானி வந்து. இப்போ வந்து கஸ்டமர் பேஸ் நம்ம பிடிச்சே ஆகும்னு சொல்லிட்டு அதே ஒரு இன்டென்ஷன்ல வச்சு காசை வந்து சரமாரியா இறைச்சு விட்டாப்ல. அதுக்கப்புறம் 4G கிடைக்குது, ஃப்ரீயா கிடைக்குது இன்டர்நெட் சொல்லிட்டு, ஃப்ரீயா நம்மளுக்கு வந்து டாக் டைம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து இதுக்கு ஜியோக்கு டைவர்ட் ஆக ஆரம்பிச்சிட்டோம். ஏர்டெல்ல இருந்த கஸ்டமரே பல பேர் வந்து ஜியோக்கு டைவர்ட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஏர்டெல் அந்த டைம்ல வந்து திண்டாட ஆரம்பிச்சிட்டாப்ல. ஐயோ நம்மளால மார்க்கெட்டை தாக்கு பிடிக்க முடியுமா முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த சிச்சுவேஷன்ல ஏர்டெல் இருந்துச்சு. ஆனா ஏர்டெல்ட்ட ஏகப்பட்ட காசு இருந்துச்சு. எல்லாம் நம்ம காசு தான். ஆஃபர் இல்லாம நம்மள்ட்ட 1 GB டேட்டாக்கே மாசத்துக்கு எவ்வளவு சார்ஜ் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த காலத்துல. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஏர்டெல் வந்து தாக்கு பிடிச்சிட்டாங்க. ஆனா இந்த வோடாஃபோன் ஐடியா, அதுக்கப்புறம் இந்த டாடா டோகோமோ, ஏர்செல் இவங்கெல்லாம் தாக்கு பிடிக்க முடியல. பிகாஸ் அந்த அளவுக்கு ஆஃபர் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ண முடியல. இந்த ஜியோ எந்த அளவுக்கு ஆஃபர் கொடுத்தாங்களோ அந்த அளவுக்கு ஆஃபர் இவங்களால ப்ரொவைட் பண்ண முடியல. அதனால அவங்க மார்க்கெட்டை விட்டு விலகி போயிட்டாங்க. அந்த டைம்ல தான் இந்த வோடாஃபோன் ஐடியா என்ன பண்றாங்க 2018 அந்த டைம்ல வந்து நம்ம 2 பேரும் டாக் டீமை போட்டு நம்ம வந்து மார்க்கெட்டை பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான மூவ் பண்றாங்க. அதே டைம்ல மூவ் பண்ண அந்த டைம்ல என்னன்னா, இவங்க வந்து என்ன எதிர்பார்த்தாங்க, நம்மளுக்கு வந்து 2 கம்பெனியும் ஒன்னா சேர்ந்தா ஐடியால ஒரு செட் ஆஃப் யூசர்ஸ் இருக்காங்க, வோடாஃபோனுக்கு ஒரு செட் ஆஃப் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. 2 கம்பெனி டாக் டீம் போட்டோம்னா இந்த 2 கம்பெனியோட கஸ்டமர் பேஸும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு 2 கம்பெனியும் டாக் டீம் போட்டாங்க. 2 கம்பெனியும் டாக் டீம் போட்டதுக்கு அப்புறம் அந்த கம்பெனி சக்சஸ்ஃபுல்லா ஆச்சான்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. இவங்க யோசிச்சது என்னமோ ஆனா நடந்தது என்னமோ. ஏன்னா 2018ல வந்து அவங்க 2 கம்பெனிக்கும் கிட்டத்தட்ட 408 மில்லியன் யூசர்ஸ்
இருந்தாங்க. அதை இப்போ நம்ம எடுத்து பார்த்தோம்னா 2025 நம்ம எடுத்து பார்த்தோம்னா அவங்க கிட்ட வெறும் 219 மில்லியன் யூசர்ஸ் மட்டும் தான் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 189 மில்லியன் யூசர்ஸ் ஆள் வந்து மத்த கம்பெனிக்கு போட் ஆயிட்டாங்க. ஒன்னு ஜியோக்கு போயிருப்பாங்க, இல்ல ஏர்டெலுக்கு போயிருப்பாங்க. என்னதான் 2 டீமும் டாக் டீம் போட்டோம் மார்க்கெட்டை பிடிக்கணும்னு யோசிச்சாலும் இவங்களால சர்வை பண்ண முடியல. ஏன்னா இந்த ஜியோ வந்து அந்த அளவுக்கு நெட்வொர்க் சூப்பரான சர்வீஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஏர்டெல் வந்து அந்த காலத்துல இருந்தே நல்ல சர்வீஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து இந்த அளவுக்கு சர்வீஸ் கொடுக்க முடியல. இருந்தாலும் இந்த சின்ன சின்ன இடங்கள்ல, சின்ன சின்ன கிராமங்கள் எல்லாம் ஏர்டெல் ஜியோ கூட எடுக்காதுங்க. வோடாஃபோன் தான் நல்ல டவர் கொடுத்துக்கிட்டு இருக்கும், நல்லா எடுத்துக்கிட்டு இருக்கோம், நல்ல நெட்வொர்க் கவரேஜ் இருந்துச்சு. இருந்தாலும் அவங்களால மார்க்கெட்டை பிடிக்க முடியலங்க. இவங்க வந்து நுழைஞ்சிட்டாங்க. முக்கியமா ஜியோ வந்து நுழைஞ்சிட்டாப்ல. ஏர்டெல்லே திண்டாடிக்கிட்டு தான் இருக்கிறாப்ல. இன்னும் ஏர்டெல்ல என்னடா பண்றது சொல்லிட்டு திண்டாடிக்கிட்டு இருக்காப்ல. ஏன் அதுல வந்து ஜியோ தான் டாப்ல இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். ஜியோ நான் வந்து யாருனாலும் காம்படேட் பண்ண முடியல, அதுதான் உண்மை. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இப்ப 2025ல இந்த வோடாஃபோன் ஐடியாவுக்கு கிட்டத்தட்ட 2.25 லட்சம் கோடி கடன்ல இப்ப விஐ கம்பெனி இருக்குது. அதான் சொல்லுவாங்கங்களா, 1000 ரூபாய் சம்பாரிச்சா 1000த்துல கடன் இருக்கும், லட்ச ரூபாய் சம்பாரிச்சா கோடி ரூபாய் சம்பாரிச்சா கோடி லட்சத்துல வந்து கடன்ல இருப்பாங்க, கடன்ல இருக்கும், பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதே மாதிரி தான் இப்போ விஐ கம்பெனியும் ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்குது. இதுல முக்கியமா என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த 2025ல இந்த டெலிகாம் இண்டஸ்ட்ரி எல்லாமே, டெலிகாம் கம்பெனிலாம் இருப்பாங்களா, ஏர்டெல்லா இருக்கட்டும், ஜியோவா இருக்கட்டும், எல்லாருமே ஏஜிஆர் டியூன்னு சொல்லிட்டு ஒரு டாக்ஸ் மாதிரி அமௌண்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கு கட்டணும். இது வந்து எல்லா டெலிகம்யூனிகேஷன் பிராண்ட் கம்பெனியும் கட்டணும். அதுல இந்த வோடாஃபோன் ஐடியா வந்து எவ்வளவு டியூ இருக்குன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 58,254 கோடி வந்து கவர்மெண்ட்டுக்கு கட்டாம டியூ வச்சிருக்குது. அதுல கிட்டத்தட்ட 8,000 கோடி கிட்ட கட்டிட்டாங்க. இன்னும் 50,000 கோடி கிட்ட கட்டணும். அதுக்கு வந்து இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கோர்ட்ல கூட சொல்லியிருக்காங்க, எப்பா இதை டிஸ்கவுண்ட் கொடுங்க, இல்லாட்டி பிரின்சிபல் அமௌண்ட் மட்டும் நாங்க கட்டுறோம், எங்களுக்கு இந்த வட்டியெல்லாம் போட்டு கட்ட முடியாது, ஏன்னா எங்க சங்கமே அபராதத்துல தான் ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணி கேட்கறாங்க. இதுக்கு பதிலா இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணிருச்சுன்னா இந்த வோடாஃபோன் ஐடியாவோட ஸ்டேக்லாம் இருக்கும்ல, அதுல கிட்டத்தட்ட 48.9% ஸ்டேக்கை வந்து இவங்க வாங்கிட்டாங்க. இதுல பாதி அளவுக்கு தான் விஐ கம்பெனி சொந்தம், பாதி வந்து கவர்மெண்ட் எடுத்துக்கிச்சு ஆல்ரெடி. ஏன்னா அந்த கடனை தீர்க்க முடியல, அதனால பாதி எடுத்துக்கிச்சு. ஆனா இன்னமும் இந்த கம்பெனியோட கடனை தீராம தான் இருக்குது. நாளுக்கு நாள் இவங்களோட யூசர் பேஸ் கவுண்ட் வந்து கம்மியாகிட்டே போயிட்டு இருக்குது. இவங்களோட பிசினஸும் டவுன் ஆகிட்டே தான் போயிட்டு இருக்குது. இதனால இப்ப எல்லாரும் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கம்பெனி இழுத்து மூடிடுவாங்க, அதுதான் உண்மை, 2026ல வோடாஃபோன் ஐடியா இருக்க போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுல இன்னொரு ரூமர்ஸும் வந்துச்சு. என்ன ரூமர்ஸ் வந்துச்சுன்னா இந்த பிஎஸ்என்எல் வந்து வோடாஃபோன் ஐடியா வந்து வாங்க போறதா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது வாங்குறதுக்கு சாத்தியம் இல்ல. பிஎஸ்என்எல் கம்பெனி ஆளுங்களே சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா நாங்க வந்து 4G 5G டெவலப் பண்ணணும், ஏன்னா அவங்களே பல பிரச்சனைக்கு அப்புறம் தான் இப்போ வந்து ஏதோ 4G லான்ச் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க, கடையை போட்டு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. நாங்க வந்து இதெல்லாம் எப்படி நாங்க வாங்குறது, எங்களுக்குலாம் தேவையில்லை அப்படின்னு சொன்னதா அதுவும் ஒரு பக்கமா நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. எதுவுமே கன்ஃபார்ம்டு நியூஸ் இல்லைங்க. யூடியூபை திறந்தாலே ஏகப்பட்ட பேர் பல நியூஸ் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. எதுவுமே கன்ஃபார்ம்டான நியூஸ் கிடையாது. இந்த கம்பெனியும் வோடாஃபோன் ஐடியா கம்பெனி என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா நாங்களாம் கடையெல்லாம் பூட்ட போறதில்ல, நாங்க வந்து ஒரு 20,000 கோடி ஃபண்ட் வந்து ரைஸ் பண்ண போறோம், நாங்க வந்து இன்வெஸ்டர் தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க சொல்லியிருக்காங்க. எது உண்மை எது போயின்னு தெரியல. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா இப்போ இந்த விஐ கம்பெனி ஏதாச்சும் க்ளோஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஏகப்பட்ட இஷ்யூஸ் கிளம்ப ஆரம்பிக்கும். அதில் ஃபர்ஸ்ட் இஷ்யூ என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து மற்ற கம்பெனிக்கு போட்டாகணும், ஒன்று ஜியோவுக்கு போட்டாகணும், இல்லை ஏர்டெல் போட்டாகணும். நான் என்ன எது சேர்த்துக்கிட்டு சொல்றேன்னா, ஏன்னா நானும் ஒரு செகண்டரி சிம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் விஐ. ஏன்னா அந்த சில டைம்ல வந்து எனக்கு ஏர்டெல்லும் கிடைக்காது. ஸோ நான் வந்து விஐ யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பேன். விஐ நல்லா கிடைக்கும் எங்கள் ஏரியாவில். நானும் வேற கம்பெனிக்கு போட்டாகணும், ஏர்டெல் இல்லை ஜியோ. ஜியோக்கு மட்டும் நான் போட்டாக மாட்டேன், ஏர்டெலுக்கு நான் வேணா போட்டு வைக்குவேன். அதுக்கப்புறம் 13,000 எம்ப்ளாயிஸுக்கு வேலை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. நம்ம கூட லே ஆஃப்னு சொல்லிட்டு 2 வீடியோ நம்ம சேனலில் போட்டோம். இப்போ லே ஆஃபுக்கு இதுக்கும் ஒரு காரணமாக வச்சுக்கோங்களேன். ஒரு கம்பெனி மெர்ஜ் ஆச்சுன்னா லே ஆஃப் அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு ரீசன் கூட நான் போட்டிருந்தேன். அதே மாதிரி தான் இப்போ இந்த கம்பெனி ஏதாச்சும் க்ளோஸ் ஆச்சுன்னா, இந்த கம்பெனி வந்து ஏதாச்சும் பிஎஸ்என்எல்லோ இல்லை மற்ற கம்பெனி அதெல்லாம் வாங்கினாங்கன்னா, இல்லை கம்பெனியோ மொத்தம் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா லே ஆஃப்ஸ் கிட்டத்தட்ட 13,000 எம்ப்ளாயிஸ் வந்து அடி வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கவுண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட 4,50,000 ரீட்டைலர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து அடி வாங்குவாங்க. இந்த சிம் விற்கிறதுக்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்களா, ரீசார்ஜ் டிஸ்ட்ரிபியூட்டர், சிம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம் அவங்களாம் அடி வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் 5,000 விஐ ஸ்டோர்ஸுங்க. அந்த விஐ ஸ்டோர்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு போக வேண்டியதுதான். கடை இல்லைன்னா அந்த ஸ்டோர்ஸ் வச்சு என்ன பண்றது, அந்த கடையை இழுத்து மூடிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய கிரைசிஸ் உருவாகும். இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுக்கோங்களேன்.
இப்போ மார்க்கெட்ல வந்து ஜியோ இருக்கிறான், ஏர்டெல் இருக்காய்ங்க. 2 பேர் கம்பெனி இருக்காங்க. விஏ இன்கேஸ் கடைய மூடிட்டு போயிட்டாங்கன்னா, இவங்க 2 பேரும் துள்ளூர் விட்டு சுத்த ஆரம்பிச்சுருவாங்க. ஏன்னா எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு எவனும் இருக்க மாட்டாங்க. இவங்க தான் மோனோபோலியா இருப்பாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம்னா, Starlink எலான் மஸ்க் வேற உள்ள வராப்ல. அத பத்தி கூட நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டோம். எலான் மஸ்க் உள்ள வந்துட்டாங்க. இவங்க 3 பேரு டாக் டீம போட்டுக்கிட்டு மார்க்கெட் வந்து ஆட்டிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க வைக்கிற ரூல்ஸ் தான், இவங்க வைக்கிற பிரைஸ் தான் எல்லாமே நம்ம வந்து கண்டிப்பா பே பண்ணி தான் ஆகணும். இல்லாட்டி வேற ஆப்ஷன் இருக்காதுல்ல. கண்டிப்பா நம்ம பே பண்ணி தான் ஆகணும். இந்த மாரி இஷ்யூஸ்க்குள்ள நம்ம போவோம். ஸோ நான் ஒரு ரிக்வெஸ்ட் மாரி நான் சொல்லிக்கலாங்க. உங்கள்ட்ட சொல்லிக்க விரும்புறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த மாரி சிச்சுவேஷன்ல நெறைய ரூமர்ஸ் கிளம்பிட்டு இருக்குது. கம்பெனி இழுத்து மூடுறாங்க. நம்ம வந்து போட்டாகணும்னு சொல்லிட்டு பல பேர் போட் ஆயிட்டு இருக்காங்க. என்னைய கேட்டீங்கன்னா, தயவு செஞ்சு போட் பண்ணாதீங்க. வெயிட் பண்ணுங்க. ஒரு அபிஷியல் ஸ்டேட்மெண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இந்த ரூமர்ஸ் எல்லாம் கேட்டுட்டு டக்கு டக்குன்னு நீங்க வந்து போட் ஆயிட்டு போகாதீங்க. இன்கேஸ் கம்பெனி ஏதாச்சும் க்ளோஸ் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைம் வந்து ஒரு அபிஷியல் அனௌன்ஸ்மென்ட் குடுப்பாங்க. அந்த டைம்ல நம்மளுக்கு டைம் இருக்கும். நம்ம வந்து போர்ட் பண்ணிக்கிறதுக்கு டைம் இருக்கும். சோ அந்த டைம்ல போர்ட் பண்ணாலும் நம்ம சிம் நம்பர்லாம் காலி ஆகாது. கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். நம்மளுக்காக தான் நம்ம அந்த விஏ சப்போர்ட் பண்ணணும். இல்லாட்டி இவங்க வந்து மோனோபோலி பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க. இதான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு ஷேர் பண்ணிட்டேன். இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். நாளைக்கு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். டில் தென் டேக் கேர். பாய். போட் ஆகாதீங்க. அவசரப்பட்டு போட் பண்ணிடாதீங்க. வெயிட் பண்ணுங்க. அபிஷியல் அனௌன்ஸ்மென்ட் வரட்டும். அதுக்கப்புறம் போட் பண்ணிக்கங்க. பாய்.